ராணியக்கா, நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயத்த வீட்டில் போய் எதுவும் கேட்டுறாதுங்கக்கா. அப்புறம் அந்த பிள்ளை என்ன தப்பாலேக்கா நினச்சிருவா. ஆ சரி லட்சுமி, நான் எல்லாம் அதை பற்றி எதுவும் வீட்டில் போய் கேட்க மாட்டேம்மா. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி ராணியக்கா. ஏக்கா ஏதோ கதை விடுறதேன்னு தெரியுது, அதை கொஞ்சம் சத்தமாக தான் சொன்னா என்ன, நாங்களும் கேட்போம் இல்லையா? அது எப்படி அவைய சொல்லுவாவ? அவியலுக்குள்ள 1008 ரகசியம் இருக்கும், எல்லாத்தையும் நம்மள்ட்ட சொல்லுவாங்களா என்ன? என்ன லட்சுமி அக்கா? ஆமாம், எங்களுக்குள்ள 1008 ரகசியம் இருக்கு. பரம ரகசியத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ரகசியம் இல்லைன்னா சத்தமாக சொல்ல வேண்டியது தானே? ஆமாம், ஒரு மைக்கு செட்டம் காணு ஸ்பீக்கர் மாதிரி ஏதாவது உண்டுனா எடுத்துக்கிட்டு வா, நம்ம ஏடை போட்டே சொல்லி. ஆமாம், எங்ககிட்டே சொல்ல தைரியம் இல்லை, மேடை போட்டு சொல்லி அவ்வளோ மேடை. என்ன உமா ஒரு மாதிரி இருக்கியா? ஒன்றும் இல்லைக்கா, இவனை ஆஸ்பத்திரி ஃபுல்லாக தேடி பார்த்தேன், ஃபோனையும் எடுத்தா இல்லை, கண்ணில் கிடைக்கவும் இல்லை. கீதாவை வேற கூட்டிகிட்டு போயிருக்கேன், எங்கே போனான்னு தெரியவும் இல்லைக்கா. ஒரே வருத்தமாக இருக்கு. அவனுக்கு என்னென்னமோ கவலை பாருங்க, உமாவுக்கு என்ன கவலை? நீ சின்ன பொண்ணு, ஆமாம் நீ இவ்வளோ தைரியமாக வரையே, உன் மாமியார் ஒன்று சொல்லாதானா? அதான் ஹாஸ்பிட்டல் வரேன்னு தெரியும் இல்லையாக்கா, சும்மா சும்மா சொல்லணுமா? இனி வீட்டில் போனோன்னு கொஞ்ச நேரம் ஒரு பிரசங்கம் நடத்த தான் செய்யும், வேற வழி இல்லை, கேட்டு தானே ஆகணும். ஆமாம், பர்கீஸ் எங்க? பர்கீஸ் வரல இல்லையா? அவைய தான் வீட்டில் இருப்பான்னு ஒரு நம்பிக்கையில் தான் போகிறேன், எங்கே இருக்கவனு யாருக்கு தெரியும், பார்ப்போம். உன் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்போவே கிளம்புங்கன்னு சொன்னேன். நீங்களும் கேட்காம ஹாஸ்பிட்டலையே சுற்றி நின்னிய, கிளம்பிடலாம் இல்லை சின்ன பொண்ணு? எப்படிக்கா ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது உங்களை மட்டும் விட்டுட்டு வர முடியும்? அதனால தான் நின்னேன், பார்த்துக்கலாம்க்கா, என் மாமியார் தானே. பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், ஒரு வாட்டி பண்ணி பார்த்துக்கிட்டு. சரிக்கா, பண்ணி பேசுங்களா? எடி, அந்த பிள்ளையெல்லாம் சாப்பிட்டா? சாப்பிட்டா வட்டி, கனி மட்டும் கொஞ்சம் தான் சாப்பிட்டா. வரு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே படுத்துட்டாவ. அப்படியா? பாவம் பத்தியா. ஆமாம், பூமாரி எங்க? பூமாரி அக்கா வீட்டில் போய் லைட்டு போட்டு வரைஞ்சிட்டு இப்போ தான் போச்சு, இப்போ வரும். பாருட்டி, இந்த அம்மையை இன்னும் காணலை, எவ்வளோ நேரம் ஆகுது பாரு. ஹலோ மக்களே, என்ன மக்கா பண்ணிட்டு இருக்கிறிய? எம்மா, எப்பமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனிய? வீட்டுக்கு வரேன்னு தோணவே இல்லையா? எம்மா, எப்பமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனிய? இன்னுமே வீட்டுக்கு வரல? வீட்டுக்கு வரணும்னு தோணவே இல்லையாம்மா? மக்கா வந்துட்டு தாண்டி இருக்கோம், இன்னும் பக்கத்தில் வந்துட்டேன். மக்களே, ஃப்ரிட்ஜில் உள்ள மாவு எடுத்து இட்லி ஏதாவது அவிச்சு இந்த பிள்ளைகளும் கொடுத்து நீ ஏன் சாப்பிடுமா? எல்லா வேலையும் அப்படியே ஏன் தரையிலே கட்டிடுங்க. எல்லாம் அவிச்சு கொடுத்தாச்சு, அந்த பிள்ளைய உறங்கவும் செய்தாச்சு. அப்படியே மக்களே, என் செல்ல முள்ளட்டி, வீட்டில் அம்மா இருந்தால் தான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், அப்படி தானே? இப்போ நான் செய்கிறதுக்கு நல்ல பிள்ளையா இல்லை என்ன திட்டுறீங்களா? ஏம்மா நீ நல்ல பிள்ளைதாம்மா. அப்படியே கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டியலா? எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. கிச்சனை தான் தொடச்சி போட்டியாம்மா இல்லை அப்படியே போட்டுட்டியா? எல்லா வேலையும் பண்ணியாச்சம்மா. அங்கே இருந்தே ரூல்ஸை போட்டுகிட்டே இருங்க. நீங்கள் எப்போ வருவீன்னு மட்டும் சொல்லுங்கள். பக்கத்தில் வந்துட்டேன் மக்கா, இன்னும் இப்போ வந்துடுவேன். சரியா? வைக்கட்டா மக்கா? எடி, அம்மையா என்ன சொன்னாவ? எப்போ வருவாவலாம்? அம்மா தான், நான் பக்கத்தில் வந்துட்டாவலாம், இப்போ வந்துடுவாவ. எடி மனுஷா, நீ ஒன்று கவனிச்சியா? என்னது? அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு வேலை செய்யன்னு சொன்னால் நம்ம ரெண்டரை எப்படி சண்டை போடுவோம், நீ செய். ஆனால் பாரு, நேற்று நைட்லேருந்தே அம்மா வீட்டில் இல்லை, நம்ம ரெண்டருக்கு சண்டையும் வரல. ஆமாம் பத்தியா, இல்லைன்னா நான் தான் பாய விரிக்கணுமா, நீ தான் பாத்திரம் கழுவணுமா, நான் தான் வீடு பெருக்கணுமா, சண்டை வரும். வரவே இல்லையே, என்ன ஒரு ஆச்சரியம். இதே மாதிரி சண்டை போடாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு இல்லையா? ஆமாம். போனா ஒரே போக்காதான் போவா. காலையில் வீட்டில் இருந்து வெளியே போனவா, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இங்கேருந்து உடனே ஓடிடணும். போனோமா வந்தோமானி வரவும் தெரியாது. என்னத்தை சொல்ல, சே. பையனும் தொடக்கத்தில் நம்ம பேச்ச நல்லா கேட்டுட்டு இருந்தான், இப்போ வர என்னத்தை தான் சொல்லுவாள்வன்னு தெரியலையம்மா. அவனும் நமக்கு எதிராக தலைகீழாக நிற்கான். இன்னைக்கு வரட்டு, 2ல் ஒரு முடிவு அன்னைக்கு கேட்டுட்டு தான் நான் தூங்கணும். வரட்டு. ஏம்மா, என்னம்மா இன்னும் தூங்காம இருக்கிறிய? மாத்திரையெல்லாம் போட்டிலாம் எப்படி? ஏம்மா? நான் மாத்திரை போடியதெல்லாம் இருக்கட்டு. ஆமாம், எவ்வளோ நேரம் ஆகுது? நீ ஹாஸ்பிட்டலுக்கு நேற்றுக்கு ராத்திரியே போனவன்,
இன்னைக்கு வர ஏன்? இல்லைம்மா, அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கெல்லாம் யாருமே இல்லைம்மா. அதான் ராத்திரி ஃபுல்லாக இருந்தேம்மா. சரி, நீ ராத்திரி ஃபுல்லாக இருந்த இல்லையா, காலையில் உனக்கு வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஆமாம், உன் பொண்டாட்டி எங்க? அவளையும் காணல. என்ன நினச்சிட்டு இருக்குது ரெண்டு பேரும்? என்னம்மா சொல்றிய? சின்ன பொண்ணு இவ்வளோ நேரம் அவன் வீட்டுக்கு இன்னும் வரலையா? எனக்கு தெரியாதும்மா. இதை சொல்லுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? தெரியாதாமே, தெரியாது. டேய், நீ என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கிய? சும்மா நான் எதுவும் சொல்லிட்டா மட்டும் எல்லாரும் என் மேலே கோவம் வந்துடும். எம்மா இப்போ பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டியை குறை சொல்லியா நீ? ஆமாம், இப்போ என்ன உடம்பு சரியில்லாமல் கிடைக்கிறது உன் சொந்தக்காரனா இல்லை சொக்காரனா? போனோமா பார்த்துட்டு வந்தோமா, நீ வராமல் என்னத்துக்கு இப்படி இருக்கிய? இல்லைம்மா, ஒரு உதவியாக இருக்கட்டும் தான் போனேன். ஆனால் சின்ன பொண்ணு காலமே வந்தா கிளம்பி. காலையுமே கிளம்பி ஆஸ்பத்திரி வந்ததை நான் கேட்கல. இங்கே எப்போ வீட்டுக்கு வந்தா சொல்லு. மதியமே கிளம்பிட்டாம்மா. அவள் ஆஸ்பத்திரியும் இல்லை. நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போக பார்க்கறதுக்கு இந்த வீட்டில் யாரும் கிடையாது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் காவல் காத்துக்கிட்டு வரான். என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஐயையோ, நம்ம தான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு மீட்டிங் நடந்துட்டுருக்கே. எப்படி உள்ள போகிறது? இங்கே பாரு வர்க்கீஸு, நான் எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன ஏளனமாக நினச்சிடாத. என்னங்க, நான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. சும்மா என்ன வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உனக்கு? புரியுதுமா. இதில் என்னன்னா சரிப்பட்டு வராது. சரி, நம்ம பாணியிலேயே உள்ளே போயிடுவோம். இன்னைக்கு மட்டும் அவள் வரட்டு. அவள் வாரதரை நீ எங்கே தாம்ல நிற்கணும். அவள் வாரதை நீயும் பார்க்கணும் இல்லையா? நில்லு. ஏம்மா, நீங்கள் நல்லா வீடெல்லாம் பார்த்தீங்களா? வந்துட்டேன் தான் நினைக்கேன். என்னல இப்படி மாட்டின பிறவும் திரும்பவும் அவளை காப்பாற்றணும். நான் ஏதோ அவளை கடிச்சு கொதறிய மாதிரியே நிற்க. அவள் அப்பவே வந்துட்டா எடுத்துட்டானே. எனக்கு என்ன கண்ணு கண்ணில் தெரியாமலா போச்சு? சரிம்மா, நானும் நிற்கிறேன். வரட்டு, இன்னைக்கு வரட்டு. அப்பதானே உனக்கும் தெரியும் அவள் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வாரா இடிக்கானே. நில்லு, நீ நில்லு. பரட்டை தூங்கியிருக்கோம். எப்படியாவது வீட்டுக்குள்ளே போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டலான்னு பார்த்தா ஹாலில் இல்லையா காவல் நிற்குது. இதில் துணைக்கு வேற என் வீட்டுக்காரரையும் கூட்டி வச்சிருக்கு. மாட்டணும். தீந்தா சின்ன பொண்ணு நீ. பரட்டை நிற்கிறத பார்த்தா ஏதோ ஒரு முடிவோடு தான் நிற்கிற மாதிரி இருக்குது. என்னத்தை பண்ணலாம்? ஐயோ, ஐடியா ஐடியா ஐடியா. ஒரு ஐடியாவும் தோணலையே. சின்ன பொண்ணு ஏக்கா, வாங்கக்கா. என்னடா சின்ன பொண்ணு அப்பவே வந்தா, இன்னும் போகாம வெளியே நிக்க? போக வேண்டியதானே? ஏன் சின்ன பொண்ணு, உன் மாமியார் விரட்டிட்டா என்ன? இன்னும் விரட்ட வேண்டியதுதான் பாக்கி உமா. நல்ல நேரம் பார்க்கல. ஆனால் என்ன விரட்டுற ஐடியாவில் தான் பேசிக்கிட்டு இருக்கு மோனுக்கிட்ட. என்னடா இப்படியே நின்று யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? மெதுவாக வீட்டுக்குள்ளே போக வேண்டியதானே? அதான்க்கா, எப்படி போகிறதுன்னு ஐடியா தெரியாமல் நிற்கேன். என்ன பண்ண? என்ன சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளை தனமா கேட்கியா? உனக்கு தெரியாத ஐடியாவா? என்னக்கா சொல்றிய? அத்தாம்ல ஜன்னலை கலத்திட்டு உள்ள குதிச்சிரு. அட ஆமா, இந்த ஐடியா மறந்தே போச்சு. 4 முடி, சூப்பர் 4 முடி. என்ன பாருங்க, இப்போ போயிதேன் உள்ள. சரி, பார்த்து போயேன். சரி சரி, நீங்க 2 பேரும் போங்க, நான் உள்ள போயிடலாம். ஏக்கா, ஆமா, தெரியாம தான் கேட்கேன். சின்ன பொண்ணுங்க வீட்டில் ஜன்னல் ஏற்றி சாடி போலானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனை நாள் சின்ன பொண்ணுங்க மாமியாரை ஏமாத்திட்டு என் கூடலாம் வெளியே வந்திருக்கியா? அப்போ நாங்கள் ஜன்னலை உடைச்சிட்டு தான் உள்ளே போவோம். நல்ல பழக்க தோசம்தான். நல்லாத்தான் ஐடியா கொடுக்குறிய. அட நீ வேற இழுவ. உன் வீட்டுக்கு வாசல் வழி இல்லாமல் எங்கள் குடியில் உள்ள இறங்கலான்னு எனக்கு தெரியும். ஏக்கா, என்ன சொல்றிய? அட ஆமா இழுவ, தட்டுப்படி வழியா ஒரு வழியா இறங்கலாம், இன்னொரு வழி இருக்கு, அது ரகசியம். இன்னொரு வழியா? என்னன்னு சொல்லிட்டு போங்களாம். 4 முடி சொல்லாம போறா. என் வீட்டுல வேற என்ன வழி இருக்கு? முதல்ல பார்க்கணும். இவ தெரிஞ்ச வழினா எலி மாதிரி புகுந்து வீட்டுக்குள்ள உள்ளதெல்லாம் ஆட்டே விட்டுருவா. கவனிக்கணும் என்ன வழின்னு. அப்பா, எப்படியோ நல்ல வழியா 4 முடி ஒரு ஐடியா தந்து
அந்த ஐடியாவை கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ம் கீழே வேற ஒரே அலப்பறையும் சத்தம் மாதிரியா இருக்கு. கீழே போய் முதல்ல ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வந்துடுவோம். எப்படியும் என் மாமியாருக்கு ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். நம்ம கண்ணை தப்பி எப்படி வா வீட்டுக்குள்ளே போனானே. நல்ல வழி, தப்பிச்சிட்டோம். கிழவிக்கு எப்படி இன்னைக்கு ராத்திரி உறக்கமே இருக்காது. எப்படிடா இவ வீட்டுக்குள்ளே வந்தானே. முழிச்சிருக்கட்டு, அதுதான் எனக்கு வேணும். சரி சரி, நம்ம ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வந்துடுவோம். ஏம்பல நீ ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்கியா? மணிய பாரு, இவ்வளோ நேரம் ஆகுது. மகாராணி இன்னும் வீடு வந்து சேரல. இதுல நம்ம தான் கேட்டுட்டா 1008 குற்றம் வேற. அதையும் மீறி கொஞ்சம் ஆத்திரமா கேட்டுட்டா மாமியார் கொடுமணி ஒரு தலைப்பு வேற நமக்கு. வர வர வீட்டுள்ள ஒண்ணுமே வாதிறந்து பேச வழி இல்லாம இருக்கு. என்னத்த சொல்ல, இன்னைக்கு வெயிட் பண்ணு. எவ்வளோ நேரம் ஆனாலும் அவ வந்த பிறகு நீனே மேல போறா. எம்மா, அவ அப்பவே வந்துட்டாமா. அப்பவே வந்துட்டாளா? என்னல சொன்ன பாட்டையே திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கிய? அப்ப நான் என்ன பொய்யா சொல்லியே? ஒருவேளை வந்துகிட்டு ராணியக்கால வீட்டுக்கு தான் போனாலோ என்னமோ தெரியல. காலையில இருந்து எங்கேயுமே வெளியே போகாம நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் மேலே கூட போகல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். இந்த வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் வராதவா ராணியக்கால விட்டு போறாளான்னு கேட்கியா? நீ அவளை விட்டு கொடுக்காம பேசி பழவாதானே ஒரு கேஸு. அதுக்கு இல்லம்மா. ஷெப்பா, இவ எப்ப வீட்டுக்குள்ள வந்தா? என்னங்க, என்ன ஆச்சு? மணி எத்தனை ஆகுது? ஆளாளாக்குல இருந்து காலில இருந்து கத்திக்கிட்டு கிடக்குறிய. மனசை உறங்கண்டாமா? சின்ன பொண்ணு, நீ எப்ப வந்தா? நான் வந்து பல வருஷம் ஆச்சு. என்னங்க ராத்திரி என்ன கொஸ்டின் கேட்குறிய? என்னம்மா, அவ வீட்டுக்கு வரலான்னு சொன்னிய? நான் வீட்டுல தானே இருந்திருக்கியா? இல்ல, நான் பார்க்கும்போது வரல. இவ இப்ப எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. என்ன சின்ன பொண்ணு, நீ வீட்டுல இல்லைன்னு அம்மா சொல்லியாவ? நீ ஹாஸ்பிட்டல் இருந்து எப்போ வந்தா? நான் எப்போவோ வந்தாச்சு. நீங்க ரெண்டரை கொஞ்சம் கத்தாம இருங்க, கடுப்பாகுது. நீ போ சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிடி. பேசுறேன்லாம் கொஞ்சம் அமைதியா பேசுங்க, உறங்கண்டாமா? நீ போ சின்ன பொண்ணு. அப்பாடா, தப்பிச்சோம். சின்ன பொண்ணு ராக்குடு, மாமியார் ஷாக்குடு. என்னம்மா, அவ வரலன்னு சொன்னிய? வீட்டுல தானம்மா இருந்திருக்கா. சும்மா எப்பவும் அவளுக்கு மேலேயே குறை சொல்லிட்டு இருக்காதுங்கம்மா. வக்கீஸ், அது வந்து நம்ம இவ்வளவு தூரம் இங்க தானே இருக்கோம். இவ எப்ப வந்தா? புரியாத புதிரா இருக்கே. ஏங்க, இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணி வெண்ணி ஏதாவது வேணா சொல்லுங்க, எடுத்துக்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாந்தி. அப்படியே ஒரு மாதிரி தலைக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னதோ மாதிரி இருக்கு பத்துக. ஏங்க, என்ன சொல்றிய? மறுபடியும் கஷ்டமா ஏதாவது இருக்கா என்ன? சொல்லுங்க, நான் டாக்டர் கூடட்டா? ஐயோ வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பூங்கொடி எங்க? பூங்கொடி இப்போதாங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னா. நம்ம வீட்டுக்கு தான் அனுப்பி வச்சேன். வீட்டுக்கு போயிட்டு காலையில் வான்னு சொன்னேன். அவளை மாப்பிள்ளையும் எதுக்கு இங்கேருந்து காவல் காத்துட்டு இருக்காவ, அதான் கிளப்பி விட்டேங்க. ஆமாம், அதுவெல்லாம் இங்கே இருந்து ஏன் கஷ்டப்படுது, போயிட்டு வரட்டு. ஆமாம், கௌதம காணல? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தான். இப்போ தான் வெளியே ஃபோன் வந்து பேசிட்டு வந்துட்டு போனான். நீ சாப்பிட்டியா? இப்போ தாங்க சாப்பிட்டேன். ராணி எங்க காணல? வீட்டுக்கு போயிருக்கு, காலையில் வருவாங்களாம். ஆமாம், எல்லாரும் இங்கே இருந்து எதுக்கு? நீ ஏன் போய் தூங்கு, சரியா? என்னங்க, உங்களை இந்த நிலைமையில போட்டுட்டு நாங்கள் போனால் எனக்கு தூக்கமாக வரோம். சொல்லுங்க. அதான் சரியாயிட்டு இல்லையா, நீ போய் தூங்கு போ. சித்தப்பா, வா மக்களே வா. உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நல்லா ஆசைப்பட்டேன். கடைசி பாரு, என்னாலேயே நடக்க முடியாமல் ஆகிப்போச்சு பாரு. அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாங்க சித்தப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல நல்லபடியாக சரியாகி வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி மக்களே, இதோ வரேன் சித்தப்பா, ஒரு ஃபோன் பேச வேண்டியது இருக்கு, வரேன். சரிம்மா, நீ போ. என்ன இவன் அடிக்கடி ஃபோன் பேசேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறான்? யாருக்கிட்ட பேசியான்? ஒருவேளை அவகிட்ட தான் பேசியானோ? பார்க்கணுமே. என்ன? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தூங்குங்க, சரியா? நல்ல வெளியே தான் இருப்பேன், எதுனாலும் கூப்பிடுங்க. சரி சாந்தி.
ஹலோ. ம். சொல்லு ராதிகா. சித்தப்பாவை பார்க்க உள்ளே போயிருந்தேன், அதான் கட் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்காரு. நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்டே பேசியா? காலையிலேருந்தே பார்க்கேன், அங்கங்கேயா போய் நின்று ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான். சரி, நீ எதுக்கும் வருத்தப்படாத, நிம்மதியாக படுத்து தூங்கு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? ம், யாருக்கிட்ட பேசியா? சரியா இல்லையே, அந்த ராதிகா கிட்ட தான் பேசியானோ இருக்கும். ம், சித்தப்பனாரு உடம்பு சரியில்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இவன் இங்கே லவ் பண்ணிட்டு இருக்கானா? லவ். ஐயோ, சித்தியா எப்போ வந்தவனு தெரியலையே. கையும் களவுமா மாட்டிட்டான் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணமே அவளால தான். ம், இங்கே நின்று தனியாவா பேசிட்டு இருக்கியா? ஓகே சார். எது சாரா? ஓகே சார், அதான் இந்த கேஸை நான் எடுத்துட்டேன் இல்லையா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? வருத்தப்படாதீங்க சார். கேஸ் விஷயமாவாட்டா பேசிட்டு இருக்கேன், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், அவகிட்ட பேசிட்டு இருக்கானே. கண்டிப்பாக நான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் சார். ஷப்பா, எங்கள் சித்தி வந்தாவ போயிட்டாவ. அதான் அவங்கள கண்டோன்னா என்ன பேசுறேன்னே தெரியாமல் இப்படி பேசிட்டு ராதிகா. என்ன, என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பாவா இருக்குது? சரி ராதிகா, நீ இந்த சந்தோஷத்தோட இதே ஹாப்பியோட தூங்கு. சரியா? குட் நைட் ராதிகா, குட் நைட். என்ன இழுவ, சின்ன பொண்ணு ஃபோன் ஏதாவது பண்ணாலா எப்படி? அவ எங்க எனக்கு பண்ண போறா? அதான் நீங்க தான் வீட்டுக்குள்ள போடுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு தானே வந்திய, அப்புறம் எதுக்கு அவ பண்ண போறா? வீட்டுக்குள்ள போனாலோ என்னமோ. சரி சரி, நாளைக்கு காலையில் மீன் கடைக்கு போனோம், உன்னை மீன் வாங்கணுமா எப்படி? நம்ம இப்போ மீன் வாங்கணும்னு சொன்னா போகும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவா. போகலைன்னு சொன்னா காலையில் வைக்க குழம்ப எனக்கும் தான்னு சொல்லுவா. இவகிட்டெல்லாம் வாய் விடியதை பார்த்து தான் பேசணும். என்ன இழுவ, கேட்டுட்ருக்கேன், ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக உம்முன்னு யோசிச்சுட்ருக்கா. என்ன, மீன் வாங்கணுமா வேண்டாமா? ஏன்க்கா, உங்களுக்கு நாளை மீன் வாங்கணுமா? இப்போவே கேட்குறிய? ஆமாம் உமா, மீன் வாங்கி சாப்பிட்டு நிறைய நாள் ஆகுது, அதான் நாளைக்கு மீன் கடையில் போய் மீனை வாங்கிட்டு மரவள்ளி கிழங்க வாங்கி மயக்கி வச்சணுன்னு நினச்சிருக்கேன். பார்த்துக்க, நல்லா இருக்குன்னு இல்லையா? அப்போ நானும் வாங்கி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா, நானும் வரேன்னா சேர்ந்தே போகலாம். சரி உமா, போகும்போது அப்போ சின்ன பொண்ணையும் கூப்பிடுவோம், கூட்டிகிட்டு சேர்ந்து போய் மீனை வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? சரிக்கா, பின்ன கூப்பிடுவோம். சரி உமா, கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இல்லையா, நான் கிளம்பி இவைய வேற தேடிட்டு இருப்பவ போகிறேன்னா. சரிக்கா, பின்ன போயிட்டு வாங்க. என்ன இவா மீன் வாங்கும் மணிலாம் கேட்கியா? இப்படி கேட்கக்கூடிய ஆள் இவ கிடையாதே. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இவகிட்ட. என்ன செல்வா, இப்போவா வரா? ஆமாம் மைனியோ, இப்போ தான் வரேன். நீங்கள் என்ன கிளம்பிட்டீங்களா? ஆமாம் செல்வா, இன்னைக்கு போய் தூங்கணும், போகிறேன்னா. கொஞ்ச நேரம் வேணா இருந்துட்டு போகக்கூடாத மைனியோ? செல்வா தீந்தான் பயத்திலே இருக்கான் போல இருக்கு, துணைக்கு வேற நம்மளை தேடியானே. இல்லை செல்வா, உங்கள் அண்ணன் அப்போவே ஃபோன் பண்ணிட்டு இருக்காவ, நான் பின்ன போகிறேன். சரியா? சரி மைனி. உமா நிற்கதே சரியில்லை, லுக்கும் சரியில்லை, சும்மா கடுப்பில் இருக்க போல இருக்கே. பேசி பார்ப்போம். சரியான காமெடி உமா, இன்னைக்கு சரியான காமெடி. உங்ககிட்ட சொல்லலானே வந்தேன். ஆமாம், காமெடியாக தான் இருக்கும், உனக்கு நல்ல காமெடியாக தான் இருக்கும். என் வாழ்க்கை உனக்கு காமெடியாக தான் இருக்கும். என்னாச்சு உமா, ஒரு மாதிரி இருக்கியா? போ போய் தூங்கு, காலையில் கிறிஸ்மஸ் இல்லையா, சர்ச்சுக்கு போண்டாமா? சர்ச்சுக்கா? நீ எங்கே போனனி நான் முடிவு பண்ணலாம். ஆமாம், ஆஸ்பத்திரி வரும்போது பைக்கில் அவளை சர்றன்னு கூட்டிகிட்டு வர்றா, என்ன கதையோ?
அது ஒன்றும் இல்லை உமா, வர வழியில் கீதா நின்னா ஒரு ஹெல்ப் தானே கேட்டா. இதெல்லாம் குத்தமா உமா? என்ன உமா, நீ ஏன் சராசரி பொண்ணுல மாதிரியே இருக்கியா? ஆ ஓ, சராசரி பொண்ணுனா நீ என்னதான் பண்ணாலும் நான் கண்டுகிட்டு காணாத மாதிரி இருந்தா நான் நல்ல பொண்ணு. காது கொடுத்து கேட்டுட்டு நான் சராசரி பொண்ணு. வா உமா, வாங்கிட்ட பிடிச்சதே எனக்கு இந்த இதுதான். சரி சரி போ போ, நிறைய வேலை கிடக்குமா. என் நில்லே நீ. என்ன உமா, என்ன? சரி, அவளை கூட்டிட்டு தான் வந்த. ஆ, நீ எதுக்கு அவளை சரி கொண்டுடதுக்கு போன ரட்டனு? அது எதுக்கு கொண்டுட்டா அதை சொல்லு. என்ன உமா, கீதா ஒரே கால் வலின்னு சொன்னா, அதான் நம்மள வீட்டுக்கு தானே வரோம், கூட்டிட்டு வந்து கொண்டு விடலான்னு நினைச்சேன். அவளுக்கு கால் வலியா கை வலியான்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன். கெட்டின பொண்டாட்டி அங்க விட்டுக்கிட்டு நீ அவளை கூட்டிட்டு திரியா பைக்கில்? அத கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனா அந்த வக்கீலுக்கிட்ட நீ உன் ஒய்ஃபுன்னு அவளை சொன்னா. யாரு உமா? யாரு சொன்ன அப்படி? கீதாவை என் ஒய்ஃப்னே சொன்னவ யாரு? இழிச்சவா செய்ய. அப்போ உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? கோவப்படுவான்னு பார்த்தா நீ இழிக்கிய. உமா, நான் கொஞ்ச நேரம் பேசுவ நிறுத்துவான்னு நினைக்க ரொம்ப ஓர பேசிட்டு இருக்கியா? சத்தத்தை குறை, சத்தத்தை குறை. நீ அங்க அப்படி சொல்லாம அந்த வக்கீலுக்கு எப்படி தெரிஞ்சு அவ யாரு? நீ நான் உன்னை யாருக்கிட்டையும் சொல்லல, சும்மா இருந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. போங்க, வீட்டுல வந்தா ஒரு நிம்மதியே இல்ல. ஒப்பி மண்டையா, கோவப்படுற மாதிரி போனா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சா போற. நீ இன்னைக்கு எங்க போனாலும் உன் பின்னாலே இல்லையா வர்றேன். போ, இந்த வாரேன். தப்பிச்சா போற, விட்டு வேணா. என்னைக்குதான் காலையில சந்தை போன மாதிரி இருந்து, ஏன் வண்டியை கொண்டு போகாம பஸ்ல போனா? வண்டியில போக வேண்டியதானே. அந்த வண்டியில என்னன்னு தெரியலக்கா, அடிக்கடி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கும் காலையில் பஞ்சரு. சரி, செல்வாவே கூப்பிட்டு சரி பண்ணலான்னு பார்த்தா உமா நேரத்தையும் அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் போனதுக்கே பிரச்சனை பண்ணிட்டா. சும்மா நம்மளால அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வரக்கூடாது இல்லையாக்கா, அதனால தான் போகலை பார்த்துக்கிடுங்க. ஒரேடியாக பஸ்லேயே போயிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, நான் உன்னை பார்த்தேன். சரி, நீ வருவியா என்னன்னு தெரியலையா, அதான் சரி எங்கேயோ போகிறான்னு நினச்சிட்டு போனேன் பார்த்துக்க. ஆமாம், கிறிஸ்மஸ் இல்லை நாளைக்கு, இன்னும் ரெடியான பண்ணலையா அப்படி? ஆமாக்கா, பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன் இன்னைக்கு நைட்டு சர்ச்சுக்கு போனோம்க்கா. ஓ அப்படியா, சரி கீதா, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபாத்திமாக்கா. ஆமாம், கிறிஸ்மஸ் என்ன ஸ்பெஷலு? பிரியாணி வைக்கணும்னு நினச்சிருக்கேன்க்கா. அப்புறம் ஒரு கேக்கை வாங்கி கட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. என்னைக்கு ஒற்றுமையாக பேச தொடங்கினாலோ அன்னையிலேருந்து எங்கேயாவது கூட்டம் கூட்டமாக இருந்து கதை விட்டுட்டே இருக்காளுவ. நம்மளெல்லாம் கண்டுடவே இல்லையே. அட வா புஷ்பா. வாங்க புஷ்பாக்கா. என்னக்கா இந்த பக்கம்? இல்லை கீதா, நைட்டு சர்ச்சுக்கு போவியான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். உன் வீட்டுக்கு போனேன், உன்னை காணலை. உன் மோ மஞ்சு தான் சொன்னா வெளியே போனாவனே, அதான் அப்போ ஃபாத்திமா கைட்டில் இருப்பான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாக்கா, இன்னைக்கு நைட்டு சர்ச்சுக்கு போகணும். நீங்களும் வரீங்களா? ஆமாம் கீதா, நானும் வரேன். போகும்போது ஒரு ஒருத்த கூப்பிடுன்னா. கீதா, நானும் வரேன்னா. நீங்கள்லாம் சேர்ந்து போகும்போது எனக்கு ஆசையாக இருக்கு. நானும் உங்கள் கூட வரேன். கண்டிப்பாக வாங்கக்கா. அக்கா வாங்க, சந்தோஷமா இருக்கு. எங்கே போனாலும் சேர்ந்தே போராடுவேன். இது நல்லதுக்கே கிடையாது. சரி, பின்ன நீங்கள் பேசிட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் போல பூ கட்ட வேண்டியது இருக்கு. நான் கிளம்பி. சரிக்கா, நீங்கள் கிளம்புங்க. வந்தவள ஒரு நிமிஷம் இரு, பேசு எடுன்னு ஒன்றுமே சொல்லலை. அவ்வளோ பாட்டை இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்காள்வ. ஆனால் நிற்கணும், அவங்க உட்காந்துருக்காள்வ. போகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னாக்கா, கிளம்பி ரெடியாக இருங்க. சரி கீதா. என்ன சின்ன பொண்ணு, வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, கிளம்புவோன்னு சொன்னா கொஞ்ச நேரம் நிப்போன்னு சொல்றா. ஏன்? எங்க என்னங்க இந்த ராத்திரி வீட்டில் போய் நீ என்னத்தை தான் பண்ண போறிய? கொஞ்ச நேரம் இருங்கங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 பேர் வருவாவ.
எல்லாரையும் பார்த்துக்கிட்டு எடுத்து கொஞ்சம் பொறுமையா போலாம். என்ன அவசரம்? எதுக்கு? எனக்கு தெரியும் நீ எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும்னு சொல்லியா நீ. ஏன் அவங்கள பார்த்து சீன் போடக்கு தானே? சும்மா இருங்க. என் வேதனை எனக்கு. கொஞ்ச நேரம் நில்லுங்க. இல்லைங்க. பிள்ளாமை கூட தான் இருக்கியா? வா, அம்மா வேற தேடிட்டு இருப்பாவ சின்ன பொண்ணு. போலாம் வா. உங்க அம்மா தேடலைன்னா தான் குத்தம். சும்மா இருங்க. ஒரு கிறிஸ்மஸ் அதுவுமா காலையில் கோயிலுக்கு வர முடியல. நைட்டு தான் வந்துருக்கோம் இல்லையா? கொஞ்ச நேரம் இருங்கங்க. எல்லாரையும் பார்த்து பேசிட்டு எடுத்து போவோம். ஏன்? ஆசிட் எடுத்துட்டு இன்னைக்கு வருவியா எப்படி? அதெல்லாம் வருவேன். வராமல் எங்கே போயிடுவேன்? இருங்க. ராணியக்கா. என்ன சின்ன பொண்ணு சிரிக்கியா? நல்லா இல்லையா? இல்லை ராணியக்கா, நல்லா தான் இருக்கு. உங்களை இந்த கெட்டப்பில் பார்த்துட்டு இல்லையா, திடீர்னு பார்த்தோன்னே சிரிப்பா வருதுக்கா. என் வீட்டுக்காரையே தான் ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்தாவ சின்ன பொண்ணு. நான் கொஞ்ச நாள் மட்டும் சுடிதார் போட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் பார்த்தியா, அதுக்கப்புறம் தான் போடியதில்லை பார்த்துக்க. நல்லாதாக்கா இருக்கு. இனி இதே கண்டினியூ பண்ணுங்க. நானும் அப்படிதான் வர்க்கித்து சொல்லி நல்லாதாக்கா இருக்குனே. அவியதான் யாராவது ஏதாவது நினைப்பா அவ்வளோ சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு வந்தாவ. ஏக்கா நிஜமா சொல்லி சூப்பராக இருக்குக்கா. ஏ சின்ன பொண்ணு, நீயும் ரொம்ப அழகா இருக்க சின்ன பொண்ணு. என்ன லட்சு, நிஜமாவா சொல்றிய? அழகாவா இருக்கேன். சொல்லிட்டேலா, சாதாவே அவ காலு தரையில படாது. இனி பாருங்க பறக்க தான் செய்வா. இவங்க ஒரு ஆளுக்கா. அப்படி இப்படி ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாவ. அவில போ சொல்லுங்க. லட்சுமி அக்கா, நிஜமாவா சொல்றிய? நிஜமாதான் சின்ன பொண்ணு சொல்லி. ஆமா சின்ன பொண்ணு, நிஜமா நல்லாதான் இருக்கு. என்னம்மா நடந்தா வந்துருக்க? ஆமாக்கா, நானே ஆடி கொண்டு ஆவணி கொண்டு நினச்சிட்டு சேலை கட்டுவேன். நடந்து போதானதாக்கா எல்லாரும் பாப்பாவ. எப்படி? ஓஹோ, நீ ஐடியாவோட தான் நடந்து வந்திருக்கிய அப்படித்தானே? ஆமாக்கா. ரணிக்கா, உங்க அண்ணனுக்கு எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லையா? இப்போ எப்படி இருக்கியாவ? ஆமா சின்ன பொண்ணு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. சின்ன பொண்ணு, உன் மூளையும் பார்த்தேன். மாமியார்கிட்ட தான் இருந்தா. 3 பேருமே பார்க்க ரொம்ப அழகா இருக்குதிய. வீட்டில் போகணுன்னா 3 பேருக்கும் சுத்தி போட்டுரு. ஆ கண்டிப்பாக்கா, நான் சுத்தி போட்டுருக்கேன். சரிம்மா, வீட்டுக்கு போகலையா? எங்கக்கா இவ வர்ற மாதிரி தெரியல. இவளை நீ எப்படியாவது கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் போகலாங்க்கா. என்னைக்குமா ராத்திரி முழிச்சிருக்கோம். கிறிஸ்மஸ் அதுவுமா முழிச்சிருந்தா தப்புலாம் கிடையாது. என்னக்கா? ஆமா ஆமா, கரெக்டு தான். வாலட்சுமி, நம்ம அந்த பக்கம் போடி போய் குடியிலெல்லாம் பார்த்துக்கிட்டு வருவோம். வாங்கக்கா. பாருங்கங்க, அவங்க வயசுக்கே அவங்க ஊரெல்லாம் உலகெல்லாம் சுற்றி பார்க்க போறாவ. குடியில் கிடியில எல்லாம் பார்க்க போறாவ. நீங்க தான் எங்கேயுமே கூட்டு போறதில்ல. வாம்மா, உனக்கு எங்கெல்லாம் போய் பார்க்கணுமே போய் சுத்தி பார்த்துக்கிட்டு வா. வா, நீ எதுக்கு போறான்னு எனக்கு தெரியும். ஆ தெரியும் இல்லையா? வாங்க வாங்க. இப்ப என்ன, நீ எல்லார்ட்டையுமே நின்று ஸ்டைல் காட்டணும். எல்லாரும் இது எங்க எடுத்தா அது எங்க வாங்கணும்னு உன்கிட்ட கேட்கணும். அதுக்கு தானே. சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளோ வருஷத்துல என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாங்க. வா வா, இன்னைக்கு எல்லாருக்கும் வீட்லயும் இதே நிலைமை தான். சர்ச்சுக்கு வந்து எல்லாம் முடியவும் செய்தாச்சு. சுத்தி முத்தி பார்த்தாச்சு. ஒருத்தியலையுமே காணல. ஒருத்தியாவது வந்து ஏதாவது கேட்கறாளான்னு பாரு. எல்லாம் வேஸ்டான மாதிரி இருக்கே. ஆமா, இந்த இழுவையும் சின்ன பொண்ணு எங்க போனாலுவ கண்ணில் படவே இல்லையே. வந்திருப்பாளா? வராம எங்க போயிருப்பா? உமா வேற கிளம்புனாலே வந்திருப்பா. 4 பேர் நம்ம கிட்ட வந்து இந்த சாரி எங்க எடுத்தா, பிளவுஸ் எங்க ஸ்டிச் பண்ணான்னு கேட்பாளோன்னு பார்த்தா ஒருத்திலுமே கேட்குற மாதிரி தெரியல. என்ன இது அக்கா போற இருக்கு? ஏக்கா, என்னக்கா இன்னும் முடிச்சு வீட்டுக்கு போகலையா? போகக்கூடிய நேரம் தான், போறேம்மா. சரிக்கா. அப்புறம் என்னக்கா? ஒன்றும் இல்லை. கிளம்பி. இவளாவது கேட்பான்னு நினச்சேன். ஒன்றும் கேட்காமலையா போறா? ஒருத்தரையும் காணல. இந்த கூட்டத்தோட நம்ம எங்கே போய் சேடதுக்கு? அண்ணா போறா. ஏ உமா, ஏ உமா, எக்கா எப்போ வந்திய? பார்க்கவே இல்லை. ஆமாம் இழுவ, நானும் உங்கள் அத்தானு மட்டும் பைக்லேயே வந்துட்டோம். ஆமாம், என்ன மேக்கப் பண்ணிட்டு அங்கேங்க ஓடிட்டு தெரியா? இழுவ, பூவெல்லாம் வச்சிருக்கேனா? கொஞ்சமாவது கண்ணில் காட்டுனியா எப்படி? எக்கா, நான் ஒன்றும் முதல்லே வாங்கி வைக்கலக்கா. இவியதான் ஆசைப்பட்டு பூ வாங்கிட்டு வந்தாவ, அதான் வச்சுக்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குல்லக்கா? ஆமாண்ணா, நீ மட்டும் வச்சா போதும். இங்கே பாரு, என் முடியல ஒன்றும் இல்லை. பாரு, மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கன்னு தான் பேரு.
அவசரத்துக்கு ஒரு ரிப்பன் எடுத்து தள்ள கட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன இழுவ? இதெல்லாம் வீட்டுக்குள்ளதான் வச்சுக்கிட்டு இருந்தியாக்கா? ஒன்றும் இல்லாத மாதிரி இருப்பா. எங்கேயும் போகும்போது ஒரே சுடிதாரை போட்டுட்டு தெரிஞ்சா? நிறைய தான் இருக்கு. ஒரு நல்ல நாள் அதுவுமா? எனக்கு அழாதீங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறீங்களா? ஒருத்தி இல்லைன்னா ஒருத்தி மாற்றி வந்துடுவீங்களே எனக்குன்னா. திட்டக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு பாக்கேன். என்ன கோவப்படுத்தி பார்க்காதுங்க. நீங்கள்லாம் ஓல்டுண்ணா. எப்போ பார்த்தாலும் நிறைய தர நிறைய பூவு நிறைய நகை போட்டுட்டு இருந்தால் தான் மாடர்ன் நினைக்கிறீங்க. என்ன பாரு என்ன மாடலாக இருக்கேனே. ஏன்க்கா டெய்லர்கிட்ட பாதி கை தைக்க முன்னாடியே ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களோ? என்ன இழுவ நக்கெல்லாம் உனக்கு? பின்ன பின்ன என்ன ப்ளவுஸில் பாதி கையை காணல, அவசரம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பேர் மாடலு. இழுவ வாங்கி கட்டிட்டாத பார்த்துக்க. எக்கா இங்கே நிக்கிறிய? எங்கெல்லாம் தேடனேன் தெரியுமா? சர்ச்சில் எல்லாம் முடிஞ்ச உடனே தேடனேன். ஏக்கா அந்த பக்கம் கிறிஸ்மஸ் கேக்கு கொடுத்தாவ வாங்கினீங்களா? ஆமாம் சின்ன பொண்ணு, நான் வாங்கினேன். உன் மூலம் உன் மாமியார் அங்கே தான் வாங்கிட்டு இருந்ததை பார்த்தேன். நீ வாங்கினியா? ஆமா உமா, நான் இப்பதான் வாங்கி சாப்பிட்டு வரேன். என்ன 4 முடி வச்ச கண்ணு வாங்காம பாக்குது? அது மாடலில் வந்திருக்கான், எல்லாரும் கேட்கணுமா, அந்த கெத்தில் நிற்குது. அதான் நான் கேட்டேன். ப்ளவுஸ் தைக்க கொடுத்த இடத்துல டெய்லர் தைக்க முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டேலாக்கா, ஒரு கையை காணலன்னு. அவளுக்கு கோவம் வந்துட்டு சின்ன பொண்ணு. கரெக்டாக தானே உமா கேட்டிருக்கியா? இதுக்கு எதுக்கு கோவம்? நல்லா நக்கல் அடிப்பேன் என்னண்ணா? இந்த சின்ன பொண்ணு எப்பவும் சொல்லுவா வர்க்கீஸுக்கு வேலை இல்லைன்னு. எவ்வளோ நகை போட்டுட்டு வந்துருக்காளுவப்பா. நம்ம தான் மாடன்னு நினச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கோம். சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ காப்பு கை நிறைய கிடக்குது. உமா மட்டும் என்ன கம்மியாவா போட்டிருக்கியா? கழுத்து நிறையவும் கை நிறையவும் போட்டிருக்காளே. சரிக்கா, உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு நினச்சேன். என் மாமி ரங்க தேடிட்டு இருக்கு. நான் கிளம்பினக்கா. சரி சின்ன பொண்ணு, சூப்பராக இருக்கியா? தேங்க்ஸ் உமா, நீயும் தான் சூப்பரா இருக்கா. மாறி மாறி சொல்லியாளுவ. நம்மளை ஒருத்தியாவது சொல்லியாளா பாரு. 4 முடி பாய் என்ன? போ பார்த்து போ. ராத்திரியோட ராத்திரியே அவனை களத்தில் அறுத்துட்டு போயிடாம. வாயை வச்சாம இருங்க, வாரேன். உமா பாத்தியானா சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ நகை நீ? ஆமாக்கா பார்த்தேன். எவ்வளோ நகை பத்தியலா? ஆமாக்கா பாரு, ஒரு வருஷத்துல எவ்வளவு சேர்த்துருக்கா நீ. ஆமாக்கா. இப்பவே இவ்வளோ போட்டிருக்கானா? வீட்டில் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க. ஆமாக்கா. ஆமா இவ்வளோ நாள் இதை வச்சுக்கிட்டு தானே வெளியே காட்டாம இருந்திருக்கியா? ஆமாக்கா. ஆமா. போதும் சிங்கி தட்டிக்கிட்டு இருக்காம கிளம்புன. இவ மட்டும் ஏதோ கம்மியாக போட்டிருக்க மாதிரி போப்புறோம். தட்டை சொன்ன நல்ல தட்டு வச்சிங்கி. இவ மட்டும் என்ன குறவா போட்டிருக்க மாதிரி சிங்கி தட்டியா இழுவ. சே, இந்த மனுஷன் அப்பவே சொன்னாவ ஒரு பட்டை எடுத்துட்டு 2 நகையை போடுனே. கேட்டனா நான்? ஏங்க சர்ச்சு டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? குடியிலெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னு. ஏன் மேடம் வெளிநாட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தது இல்லையா? எப்படி பார்த்துருக்கேங்க. இருந்தாலும் அதை நம்ம ஊரில் பார்க்கும்போது ஒரு தனி அழகாக தாங்க இருக்குது. உங்களுக்கு இல்லையா? ஆமாம் பூங்குடி இருக்கு. ஆமாம், என்ன பூங்குடி, சர்ச்சில் வச்சு அம்மாவுக்கு விஷ் பண்ணி கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னா, ஆனால் அம்மாவை காணலை பாரு. நீ எங்கேயா தேடி பார்த்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பொண்ணு அக்கா கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க, ராணி அம்மாவும் லட்சுமி அம்மாவும். அங்கே வச்சு பார்த்தேன். சரி பேசிட்டு வருவாங்கன்னா இதில் வெயிட் பண்ணேன். அவங்க பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க போல. சரி நீங்க நில்லு, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரவா? இல்லைங்க, அங்கே பாருங்க அத்தையே வராங்க. என்ன மக்கா வீட்டுக்கு நான் போகலையா? இங்கேயே நிற்கிறிய? இல்லத்த ஒரு நிமிஷம். அக்கா என்னது, நீங்க அந்த பக்கம் கேக்கெல்லாம் கொடுத்தாங்க வாங்கினீங்களா எப்படி? ஆமா அத்தை, எல்லாம் வாங்கிட்டோம். ஏங்க கொடுங்க. என்ன மக்கா என்னது? அத்தை அது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் தான். நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அத்தை. ஆமாம்மா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாப்புங்கடி. ஐயே பாரு லட்சுமி, நான் தான் பிள்ளைகளை தப்பா நினைச்சிட்டேன். அதுவும் எனக்கு வாங்க தான் போயிருக்கு பாரு. சே
ராணியக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா. பூங்கொடி புள்ள அப்பவே என்கிட்ட சொல்லிச்சு. எங்கள் அத்தைகிட்டவே சொல்லாதுங்க நீ. நான் வேற உங்ககிட்ட சொல்லி குடும்பத்தில் பிரச்சனை வர வைக்க பார்த்துட்டேன் பாருங்கக்கா. பாரு லட்சுமி, இப்போ இதெல்லாம் எனக்கு தேவையா? வாங்கி கொடுத்துட்டு ரெண்டும் ஒன்றும் தெரியாத மாதிரி போகுது. சே ராணியக்கா, நீங்கள் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கக்கா. வா லட்சுமி, நானே மன வருத்தத்தில் இருக்கேன். என்ன சொல்ல, பிள்ளைகளோட மனசை நான் தான் புரிஞ்சுக்கிடாம உங்ககிட்டே வந்து சொல்லி தந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்குக்கா. விடு லட்சுமி, நான் வீட்டில் போய் பிள்ளைகிட்ட மன்னிப்பு நானே கேட்டுறேன். இப்படி வாங்கி தருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்குறேன் லட்சுமி. வருத்தப்படாதுங்கக்கா, இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கக்கா. வீட்டில் வச்சு சுடிதார் போடு, நல்ல மேக்கப் பண்ணுன்னு சொன்னாவ. எனக்கு அப்போ கூட ஞாபகம் வரல. இப்போ இவன் கொடுத்தப்புறம் தான் ஞாபகம் வருது. கடவுளே. சரி வாங்கக்கா. காலையில் எழும்பி ஒன்று செய்யணும் எடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல நாள் அதுவுமா சீக்கிரம் எழும்பி வீட்டு வேலைகளெல்லாம் செய்யணும்னு இல்லை. ராத்திரி ஃபுல்லாக குடில் பார்க்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பாலப்பள்ளம் குளச்சல் எல்லா இடமும் சுற்றி போய் பார்த்துக்கிட்டு வந்தாச்சு. சரி, நம்ம வீட்டில் இருக்காளே, நம்மளும் கொஞ்சம் வேலை செய்வோம். பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் இன்னைக்கு சாப்பிட கூப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவளுக்கு? இதை நம்ம ஏன் செய்யலை எடுக்கலை நம்ம கேட்டுட்டா நம்ம பொல்லாதவா. சே, நல்ல நாள் அதுவுமா சத்தம் போடக்கூடாது, வீட்டு சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுன்னு அமைதியாக போனாலும் இவன் நம்மளை சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பா. சோதனைக்கு பிறந்தவா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த மாட்டுக்கு எத்தனை சூடு நான் வச்சாலும் அதை தொடச்சி விட்டுட்டு ஊதி தள்ளிட்டு போகிறா. சே. ஏக்கா, என்னக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? எப்போ சாப்பாடு? இனிதான் தொடங்க வேண்டியது இருக்கு பார்த்துக்க. மத்தியானம் சொல்லியிருக்கு இல்லையா, எல்லாரும் மத்தியானம் வந்துடுங்கண்ணம்மா. வீட்டில் மரமோ பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வா. சரிக்கா. ஆமாம், புலம்பிட்டு இருந்த மாதிரி இருக்கு. என்னக்கா, என்னாச்சு? நான் புலம்பியதுன்னா யார் காரணமாக இருப்பா? நீ வேற அதை கேட்டு காலையிலே என் வயத்தெரிச்சலை கொட்டிக்காதம்மா. கடுப்பாக இருக்கு. என்ன மருமூளை காணலை? எழுப்பி விட விடாதா? காலையில எல்லாம் வேலையும் செய்யணும் எடுக்கணே. அதை ஏன் கேட்கியா? ரூமு கதவை தட்டுன்னு இவ்வளோ நேரம் போய் போட்டு தட்டி இருக்கேன், திறக்கவே இல்லை. உங்கள் மோ வீட்டில் இல்லையா? அவன் என்ன இறச்சி எடுத்துக்கிட்டு வரேன், அதை வாங்கிட்டு வரேன், இதை வாங்கிட்டு வரேன், அவன் கடைக்கு போயிட்டான். போனவனை இன்னும் காணலை. இவனை தட்டி எழுப்புற முன்னாடி ஏன் இருக்கிற பாதி உயிரும் பெயரும் போலலே இருக்கு. ரொம்ப ஓவர் தான் உங்கள் மாதிரி ரிமூவ் பண்ணியது. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ஆகாதக்கா. நல்ல நாள் அதுவுமா பக்கத்து வீட்டுக்காரைகளெல்லாம் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டு அவள் இப்படி இழுத்து மூடிட்டு இருந்து உறங்குனா யார் சமைப்பா? அதுதான் என் கேள்வியும். மகாராணி தூங்கி எழும்பிட்டு வருவா, நான் சமைச்சு வைப்பேன், வந்தோன்னே தின்னலானே கிடைக்காலோ என்னமோ, யாருக்கு தெரியும்? ராத்திரி கோயிலில் வச்சு பார்த்தேங்க்கா. எல்லாரும் குடும்பமாக வந்துருக்குந்திய, பார்க்கவே நல்லா இருந்துச்சு, பார்த்துக்கிடுங்க. ஆமாம், என் மோன் தான் எல்லாரும் சேர்ந்து போன்னு சொன்னான், அதனால தான் வந்தேன். இல்லைன்னா நான் தனியாக காலையிலேயே போயிட்டு கோயிலே கதின்னு கிடந்திருப்பேம்மா. ஆமாம், உங்கள் மருமோ எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் இது பண்ணுவான்னு தெரியும். ஆனால் நேற்று நல்லா இருந்த மாதிரி இருந்தா. ஏனோ நல்லா இருந்தாளா? என்னைக்கும் ஒரு பேண்டையும் சட்டையும் போட்டுட்டு சுற்றுவா. நேற்று புடவை கட்டியிருந்தா இல்லையா, அதனால் உன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கான். மற்றபடி அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லாத. முருங்கைக்காய்க்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கியா, இவன் நல்லா இருக்கலாம். ஆனால் நிறைய நகை போட்டிருந்தா எல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்ததாக்கா? நீ சும்மா இரம்மா, அவள் வீட்டிலேருந்து நிறைய கொண்டு வந்து கிழிச்சிக்கிட்டா. ஏன்னா முறைப்படியிலே கல்யாணம் நடந்து எல்லாம் இவள் வாங்கிட்டு வந்தா. வீட்டிலேருந்து கொண்டு வந்தாலும் வீட்டில் இருந்து. பரவாயில்ல, வீடு வீடாக திரிஞ்சாலும் அங்கே இங்கே போய் வாங்கி சாப்பிட்டாலும் பொறுப்பாக நகையை சேர்த்து வச்சிருக்கா இல்லையா, அந்த விஷயத்தில் உங்கள் மருமோ கெட்டிக்காரினாக்கா. ஆமாம், இதெல்லாம் வர்க்கீஸ் எடுத்து கொடுத்ததா? ஏன் அந்த பேச்சை விடாமா, அவளை பற்றி பேசினாலே எனக்கு கிடப்பா இருக்கு, அதை விடு. பாராட்டா, இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னா. நகையை வச்சு கேட்டோன்னு அமைதியாயிட்டாலே. இதுலேருந்தே தெரியல என்னமோ இருக்குன்னு. என் பையன் இறச்சி அடிச்சதுன்னா கொஞ்சம் கழுவி சமையல் பண்ண வந்துருங்கண்ணம்மா. வந்தோன்னே கூப்பிடுங்க, வாரேன். ஆமாம், கண்டிப்பாக வாரேன். அவள் வந்து அவள் விஷயத்தெல்லாம் மூடி மறைப்பாளாம். நம்ம சமைச்சு கொடுக்கணுமா? நான் சமைச்சு நகையை பற்றி கேட்டோன்னா எவ்வளவு உசாரம் அந்த கதையை விட்டா. போப்பறட்ட, உனக்கு நான் ஏன் சமைச்சு தர போகிறேன்? வந்துடுவாள். ஒரு வீட்டோட சத்தம் கேட்கண்டா. என்ன யாது 500 1000 ஆனே.
இவ்வளோதெல்லாம் விளக்கம் சொல்லியே நான் ஓஞ்சிருவேன் போல இருக்கு. வீட்டில் உள்ள எரும மாடு அதை விட மிச்சமாக இருக்கு. சே ஏக்கா, நேற்று ராத்திரி வீட்டில் போனோன்னா ஆனந்தம் பூங்கூட நல்லா பேசிக்கிட்டாங்களவக்கா. ஆ பேசினாவம்மா. வீட்டில் போய் கேக்கெல்லாம் கட் பண்ணி தந்தாவ. எனக்கு தான் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்து நான் ஆனந்துக்கிட்ட மக்கா என்ன மன்னிச்சிருன்னு சொன்னேன். அவன் ஒன்றும் சொல்லலையாக்கா. அவன் என்னம்மா பிறந்த நாள் அதுமா மன்னிப்பு பண்ணி கேட்டுட்டு இருக்கியா, சும்மா இருங்கம்மான்னு சொன்னான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வச்சு வேற எங்கள் மைனிக்கிட்ட பூங்குடி ராசி சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா எல்லாம் கேட்டேன் இல்லையா, அதை பற்றியும் பூங்குடிகிட்ட பேசினேன். அவள் அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தா. தப்பாக நினச்சிட்டாலோ என்னமோ தெரியலம்மா. தப்பாக எல்லாம் நினச்சிருக்க மாட்டாக்கா. அந்த பிள்ளைக்கு கேரக்டர் நல்ல பிள்ளைக்கா. நான் தான் தப்பாக புரிஞ்சு உங்ககிட்ட சொல்லி தந்துட்டேன். எனக்கே அது மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுக்கா. என்னத்த சொல்லதுக்கு, கெட்ட நேரம் நினச்சிக்கிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேம்மா. சரி, சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு போகலையா? சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு தாங்க போனோம். கடையில் போய் கொஞ்சமெல்லாம் தவிடு மட்டும் வாங்கணும் பார்த்துக்கிடுங்க. தவிடை வாங்கி கலக்கி வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போ போகிறதுக்கா? நீ ஏன் அவள் தவிடை வாங்கி வச்சுக்கிட்டு வா, நம்மளும் போவோம். கொஞ்சம் போல் வேலையெல்லாம் செய்து கொடுக்கணும் இல்லையாம்மா. மதியம் சாப்பாட்டுக்கு எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பா போல. அதனால் போய் நம்மளும் வேலை செய்து கொடுப்போம். சரியா ரணியக்கா? வாக்கிதா, சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு போகலையாக்கா? அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்கல்ல. ஆமா கீதா, வீட்டில் கொஞ்சம் வேலை கிடந்துச்சு, அதெல்லாம் முடிச்சாச்சு. இனி இப்போ கிளம்ப வேண்டியதா. ஏன் நீ வரலையா? வரணும்க்கா. நேற்று ராத்திரி குடில் பார்க்க போகலை பார்த்துக்கோங்க. இப்போ காலையில் தான் இவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு வந்துடுவேன்க்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாக்கிதா, வேலையெல்லாம் நிறைய கிடக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்தால் தானே சீக்கிரம் முடியும். சரியா? சரிக்கா, நான் போயிட்டு உடனே வந்துடுவேன். நான் நேற்று ராத்திரி குளச்சலுக்கு போயிட்டேக்கா. பாலப்பழம் குடியில் மட்டும் தான் இன்னும் பார்க்கல. அதனால அதை மட்டும் போய் பார்த்துக்கிட்டு ஓடி வந்துடுறேக்கா. சரி கீதா, போயிட்டு சீக்கிரம் வந்துடு. மதியம் சாப்பாட்டு முன்னாடி வந்துடுறேம்மா. கண்டிப்பாக்கா வந்துடுறேன். நானே வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேச்சு. நான் பாலப்பழத்து போகிறேன். சமைக்க வரேன்மா. சாப்பிடணுன்னா கூட போகலாம். பாருங்கக்கா, ஒவ்வொரு தேலையாட்டு கூப்பிட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் போய் எடுத்து சமைச்சு கொடுப்போன்னு ஒரு தேலை ஏதாவது தோணுதா பாருங்க. இனி பாருங்க, சாப்பாட்டு நேரத்துக்கு கரெக்டாக வருவாளுவ. யார் வந்தால் யார் வரலன்னா நமக்கு என்ன லட்சுமி? நம்ம சின்ன பொண்ணுங்க வீட்டிலலாம் நடக்குது. ஆனால் நம்ம போகாமல் வந்து தப்பாயிரும். நம்ம போவோம், போய் கொஞ்சம் வேலையும் செய்து கொடுப்போம். அப்படியே போகிற வழியில் உமாவையும் வசதியும் கூட்டிகிட்டு போயிடலாம். சரியா? சரிக்கா. பின்ன ஆமாம், வா ராணி, வா லட்சுமி, வாங்க. என்ன ராணி அக்கா, சின்ன பொண்ணு மாமியார் மட்டும் நிற்குது, சின்ன பொண்ணை காணலையே. அதுதான் என்னன்னு தெரியல லட்சுமி, கேட்டு பார்ப்போம். ஏக்கா, வேலையில செய்ய தொடங்குவோமா? ஆமாம்மா. பக்கத்து வீட்டுக்காரையே நீங்களே வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே உள்ளவா இன்னும் மூடிட்டு கிடந்து உறக்கம் நடக்குது. அப்படியாக்கா? சரி, ஒருவேளை நேரத்தை குடியிலெல்லாம் பார்க்க வந்தாலும் லேட் ஆயிருமா இருக்கா? இருக்கட்டுக்கா, நாங்களே செய்யும். ராணியக்கா, லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. ஆமாம், வாங்க வாங்கன்னு சொல்லி நேரம். என்ன சின்ன பொண்ணு, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாதானே? உன் மாமியார் திட்டுதுன்னு சொல்லியா இல்லையா? திட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்க தானே செய்யுது. அக்கா, வந்து கடந்து உறங்குனால கொஞ்சம் அசந்து உறங்கிட்டேன்க்கா. நான் இப்போ எல்லா வேலையும் செய்துட்டேன்க்கா. இப்பன்னு இல்லை ராணி, எப்பவுமே இப்படிதான். இங்க பாரு, ஒரு நல்ல நாள் அதுவுமா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் நம்ம சாப்பிட கூப்பிட்டுருந்தோம்னா அவைய வாரம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சதானே, அது நல்ல பழக்கம். ஆமாம், இவ்வளோ புத்தியாக பேசி ரெடி பண்ணியிருக்கலாம் இல்லையா? சும்மா இராமல வாயை வச்சுக்கிட்டு. என்ன லட்சு, பாருங்களா என்ன திட்டிக்கிட்டே இருக்கு. சரிக்கா, அதான் நானும் லட்சுமி வந்துட்டோம் இல்லையா, நாங்கள் கொஞ்சமாக வேலையெல்லாம் செய்யும். சரியாக்கா? சரிம்மா, கொஞ்சம் வேலையெல்லாம் தொடங்குங்க, நானும் வாரேன். உழுவ அப்படியே நிற்காம சீக்கிரம் போய் வேலையெல்லாம் நீயும் செய். சரிங்க அத்தே. வா லட்சுமி, போவோம். பேந்த நேரத்தை சர்ச்சை போட்டு போன நகையெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சிரு. சரிங்க அத்தே. அப்புறம் அதில் வச்சு இதில் வச்சு நெட்டி யாரையும் மேலே பழைய போட்டுறாத. சரியா? சரிங்க அத்தே. என்னத்த சரியோ? என்ன லட்சுமி, வசந்தியும் உமாலாம் வரேன்னு சொன்னாவ, அவையிலையும் காணல பாரு. ஆமாக்கா, வராளோல என்னமோ தெரியல, பார்த்துடுங்க. பாத்தியலா? ஆமாம்மா, நம்ம உள்ளேயும் பூண்டையும் உடச்சிக்கிட்டு அவங்க வந்தோட சிக்கன் குழம்பு படப்படா வச்சிடலாம். அவள் மத்தியானத்துல சாப்பாடு சீக்கிரம் ரெடி ஆயிரம்ல. ஆமாக்கா, இல்லைன்னா சின்ன பொண்ணு மாமியார் வந்து ஒத்தையே தான் செய்யும். நம்ம படப்படா செய்து கொடுப்போம். அனேகா, வா வசந்தி, வா உட்காரு. என்னக்கா, சமையல்லாம் ரெடி ஆயிட்டா? எப்படி சாப்பாடு சூடா இருக்கா? ஏன் வசந்தி, நாங்கன்ற என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு தெரியாமல இருக்கு. என்னக்கா, இப்ப பூண்டை உள்ளே உடைச்சிட்டு இருக்கிறிய? அப்ப இன்னும் ஒன்றும் ரெடி ஆகலையா? இல்லை வசந்தி,
சின்ன பொண்ணுங்க மாமியார தனியாக என்னெல்லாம் செய்வாவ. அதான் கொஞ்சம் உதவி பண்ணி கொடுப்போம். இனி எல்லாரும் வர முன்னாடி நம்மளும் வக்கடோடா செய்துட்டோன்னா வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றலாம். ஐயோ கடவுளே, தப்பான டைம்லேயே வந்துட்டோம். பேசாமல் இழுவ கொஞ்ச நேரம் நிற்க சொன்னா இன்னும் இழுவையே கூட்டிகிட்டே வந்திருக்கலாம். அவசரப்பட்டுட்டே வசந்தி. என்ன வசந்தி? ஆ ஒன்றுலக்கா. ஆமாம், உமாளை காணல, அவளை கூடாமல இருந்தா. ஐயே மறந்து போச்சு. நான் ஒரு 8 போய் உமாளை கூட்டிகிட்டு வந்துடுறேனாக்கா. அப்புறம் அவளும் வருத்தப்படுவா பற்றியெல்லாம் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேக்கா. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் இப்போ வருவேன். சமைக்க ஹெல்ப் இல்லையா பண்ணுமா? ஹெல்ப்பு சரி. சின்ன பொண்ணுங்க மாமியார்கிட்ட போய் ஏதாவது விட்ட போட்டு அவள் போடுற நகையெல்லாம் எப்படி சேர்த்தன ஒரு ஐடியாவை கேட்டுகிட்டே வருவோம். என்னக்கா இவளும் வந்தா இப்படியே கிளம்பிட்டா? யாரும் வரமாட்டாங்களே போல இருக்கு. யாரு வந்தாலும் வரட்டாலும் நம்ம 2 பேரும் படப்படா எல்லா வேலையும் செய்திரும். சரியாம்மா? ஆ சரிக்கா. என்ன பாத்திமாக்கா, இப்பதான் உங்களுக்கு என் வீட்டுக்கு வரக்கூடிய வழி தெரிஞ்சா என்ன? இப்பெல்லாம் காணவே இல்லை. அப்படி இல்லை புஷ்பா, வீட்டுள்ள வேலை இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அப்படி இப்படி இருக்கிறதுல அப்படியே நேரமும் பெய்யுறது பார்த்துக்க. அதான், மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. சொல்கிறிய, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கீதா கிட்ட பேச தொடங்குனதுலேருந்து ஃபுல்லாக கீதா கூடயே இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியல புஷ்பா. கீதா கிட்ட பேசாம இருக்கும்போது மனசு கொஞ்சம் கல் மாதிரி இருந்து, இப்போ அவகிட்ட பேசணும்னு மனசு கொஞ்சம் லூஸாக இருக்கு பார்த்துக்க. அதான் அவகிட்ட பேசிட்டே இருக்கேன். மனசு கல்லாம் லூஸா, இவளே ஒரு லூஸு, அதுவே அவளுக்கு தெரியல. ஓ அப்படியாக்கா? சரி சரி பேசுங்க. நீங்கள் பேசியதால் அடிக்கிறதுல எனக்கு என்ன பொறாமே இல்லைக்கா. நீங்கள் என்ன பொறாம கிராமம்னு நினச்சிடாதுங்க பார்த்துடுங்க. என்ன புஷ்பா இப்படி சொல்லிட்டா? நான் ஒன்று அப்படி நினைப்பேனா? நீ எல்லாம் பொறாமப்படக்கூடிய ஆளா? எப்படா என்னையும் கீதாவையும் சேர்த்து வைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா? ஆமாக்கா, அந்த நன்றி எனக்கு மறந்துடாதுங்க பார்த்துடுங்க. நல்லா சேர்த்து வைக்க பார்த்தா. நாங்கள் 2 பேரும் இவ்வளோ தூரம் பிரிஞ்சதுக்கு காரணமே இவா தான். நல்லா ரயில் சுத்தியா. வா கீதா, வா வா. என்னக்கா 2 பேரும் என்ன கிளம்பலையா? எங்க கீதா? அதான் சின்ன பொண்ணுங்க வீட்டுல விருந்து வைக்கிறதா கூப்பிட்டாங்க இல்லையா? கிளம்பலையாக்கா? ஆமா பத்தியா, போயிட்டு வந்துருவோமா? வேண்டாக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இப்பதான் அவங்க கேங் எல்லாரும் போயிருக்காவ. வர வழியில லைட்டா எட்டி பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். சமையலே இப்பதான் நடக்குக்கா. அப்படியா? இப்பதான் சமையலே தொடங்கிருக்காளோளா? சரி பின்னாடி செய்யட்டு. என்ன சமைக்காளோ? சிக்கன் பிரியாணி நினைக்கக்கா. வாசனை அப்படிதான் இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. என்ன ஒற்றுமை தெரியுமா? ராணியும் லட்சுமியும் சேர்ந்து போறாவ, உமாலும் வசந்தியும் சேர்ந்து போறாவ. எப்பா ஒற்றுமனா ஒற்றுமை, அப்படி ஒற்றுமைக்கா. அப்படியா? சின்ன பொண்ணுங்க மாமியாருக்கு பிடிச்சாது வீர ஒற்றுமையா தெரியாது. அந்த பொம்பளை ஒன்றும் சொல்லலையாக்கா? வாங்கக்கா, நீங்க வேற. அங்க எல்லாரும் சேர்ந்துதான் கூடியிருந்து வேலை செய்கிற பேர்ல கும்மால் அடிச்சிட்டு இருக்காளுவ. அப்படியா? சரி, சமயத்துக்கு நம்மளும் போவோம். என்ன பிரியாணி பத்தியா சீக்கிரம் தீந்து போவோம். சரிக்கா, அப்ப ரெடியா அவங்க டக்குனு போயிட்டு வந்துடலாம்க்கா. சரி கீதா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.